ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ளவுஸ் எப்படி டக்குன்னு ஒரு 20 நிமிஷத்தில் தைக்கிறோம், இல்லை அரை மணி நேரத்தில் தைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ வீடியோ பார்த்துருப்போம். அது எந்த மாதிரி தைக்கிறாங்க, நம்மளால் ஒரு ப்ளவுஸ் ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸே தைக்க முடியலையே, இவங்க எப்படி 20 நிமிஷம் அரை மணி நேரத்தில் தைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம அது எப்படி டக்குன்னு தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளவுஸ் வெட்டும் போது என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளவுஸை வந்து பெரட்டி போட்டு மார்க் பண்ணுங்கள். ஸோ பெரட்டி போட்டு மார்க் பண்ணும்போது ஒரு 3 ரூல்ஸை ஃபாலோ பண்ணாவே நம்ம டக்குன்னு ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளேயே ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணிடலாம். அதாவது மிஷினில் உட்காந்து கட் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம், அதாவது 40 நிமிஷத்துக்குள்ளே ஒரு ப்ளவுஸை எடுத்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம துணி கட் பண்ணும் போதே உள்பக்கம் வெளிப்பக்கம் எதுன்னு பார்த்துட்டு உள்பக்கம் இந்த மார்க்கிங்லாம் போட்டு கட் பண்ணுங்க ராங் சைடு. ஏன்னா அப்போ தான் நம்ம இது ஃபுல்லாக நம்ம இதை பார்த்தோன்னே தெரியும் இதெல்லாம் ராங் சைடு அப்படின்னு தெரியும். அதே மாதிரி கட் பண்ணும் போதே நீங்கள் இந்த மாதிரி நாச்சு, இந்த குடஞ்சி வெட்டுறது இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாட்டு பிடிக்கிறதுக்கான மார்க்கிங்கும் பண்ணிக்கோங்க. நான் இது 2 ப்ளவுஸும் ஒன்றா வெட்டினதுனால நான் ஊசி போட்டு அந்த இடத்துல ஹோல்ஸ் வர மாதிரி இது பண்ணிக்குவேன். இந்த இடத்துல எல்லாம் நாச்சு போட்டுக்குவேன். இதெல்லாம் நம்ம வெட்டும் போதே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல எல்லாம் ஹோல்ஸ் இருக்கும். 2 ப்ளவுஸு 3 ப்ளவுஸ்னு வச்சு வெட்டும் போது எல்லா ப்ளவுஸுக்குமே ஒரே மாதிரி டாட் வரணும்னா இந்த மாதிரி பெரிய நீடில் வச்சு நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஹோல்ஸ் அச்சு விழுந்த மாதிரி ஹோல்ஸ் விழுந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் அப்படி தான் இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பேக் டாட் பிடிப்போம்ல, பேக் டாட் பிடிக்கிறதுக்கும் நான் அந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இது எல்லாமே நம்ம கட் பண்ணும் போதே பண்ணி வச்சிட்டோம். வைங்களேன், இங்கே பட்டு பார்டர் அடிக்கிறதுக்கு நாச்சு, சைடு அடிக்க நாச்சு, எல்லாத்துக்குமே நாச்சு போட்டுட்டு நம்ம அடுக்கி வைக்கிறது எப்படி அடுக்கி வைக்கணும்னா கட் பண்ணி முடிச்சுட்டு, ஏன்னா எப்படியுமே விரிச்சு போட்டிருப்போம், எப்படி அடுக்க தான் செய்வோம். அது இந்த மெத்தடில் அடுக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு எதுக்கு பின்னாடி எது தைக்கணும்னு சலுன்னு தைச்சிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு பேக் அடிக்க வைங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பீஸு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸை அடிச்சுட்டு அப்புறம் கீழ்பட்டி, நெக்ஸ்ட்டு வீப்பட்டி, கொக்கி பட்டி, கழுத்து பீஸு, லாஸ்ட்டாக கையை வச்சு மடித்து வைங்க. ஓகேங்களா? இப்படி மடித்து வச்சுட்டு நீங்கள் அப்படியே ரோல் பண்ணி கட்டி வச்சுக்கோங்க. கட்டி வச்சுட்டு மிஷினில் உட்கார்றதுக்கு முன்னாடியே இது கட் பண்ணி வச்ச உடனே நீங்கள் அதுக்கான நூல் எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக அது கூட வச்சுருங்க. நம்ம அப்போங்க தேட தேவையில்ல, அப்போங்க நூல் இல்லாட்டியும் நம்ம வாங்கி கொண்டாந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நல்ல பாபின்லாம் சுற்றி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாபின்லாம் சுற்றி நான் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இது செகண்ட் ரூலு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்படி தான் நம்ம சுருட்டி வச்சுருப்போம். இதை அப்படியே எடுத்து இது பிரட்டி போட்டுருங்க. பிரட்டி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பேக் சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இந்த டாட்டு போட்டிருக்க சைடு தான் உள்பக்கம். ஸோ அந்த உள்பக்கத்தை வந்து நம்ம அடித்து வச்சிடலாம். ஒரு ஃபோல்டிங், 2 ஃபோல்டிங் போட்டு தைச்சிடுங்க. இப்படி தைச்சு முடிச்ச உடனே இந்த பிசுடெல்லாம் கட் பண்ணிடுங்க. ஸோ அந்த பிசுடு கட் பண்ணுற வேலை நெக்ஸ்ட்டு எங்கெங்கே இருக்குன்னு பார்த்து இது பண்ண தேவையில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஹோல் இருக்குங்களா? அப்போது இவ்வளோதான் நம்ம பேக் டாட்டு பிடிக்கணும். எப்பயுமே பேக் டாட்டுக்கும் ஒரு 2 தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பேக் டாட்டும் இழுத்து பிடிச்சி தான் நம்ம கொக்கி போடுவோம். ஸோ இழுத்து பிடிக்கும் போது அது பிரிஞ்சு வரக்கூடாதுன்னா நீங்கள் 2 டாட்டு போட்டுக்கோங்க. கட் பண்ணி வைக்கோங்க. இந்த மாதிரி ஊசி வச்சு ஹோல் போட்டுக்கும் போது உங்களுக்கு அந்த இது வந்து இப்போ மார்க்கிங்கே பண்ணி வச்சாலும் அப்போங்க தைக்கும் போது தான் அது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அலைஞ்சு போனாலும் அலைஞ்சு போயிடும். ஸோ அதுக்காக தான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பேக் சைடு முடிச்சாச்சு. தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் எடுங்க. ஃப்ரண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் டாட் போட்டு வச்சுக்கும் போது இது இந்த சைடு தான் வரும், இது இந்த சைடு தான் வரும். ஓகேங்களா? நம்ம வந்து பிரிக்கிறத குறைச்சிட்டாவே நம்ம டக்குன்னு தைச்சு முடிச்சிடலாம். ஸோ நம்ம இந்த சைடு தான் பிடிக்க போகிறோம், இந்த சைடு தான் பிடிக்க போகிறோம், ரெண்டுமே உள்பக்கமாக ஆயிட்டு. ஓகேங்களா? இப்போது டாட்டு பிடிச்சிடலாம்.
என்கிட்ட ஒரு மொபைல் தான் இருக்கனால டைமிங் ஓட விட்டு உங்களுக்கு காட்ட முடியல. ஸோ அதனால் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எத்தனை மணிக்கு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் டைமிங்கும் காட்டுறேன். மாதிரி நூல் இதெல்லாம் கட் ஆகாமல் இருந்தாங்க கொஞ்சம் சீக்கிரம் நம்ம தச்சு முடிக்கலாம். இன்றைக்கி என்னமோ எனக்கு நூல் கட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஒன் சைட் டாட்டி பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இது உங்களுக்கு சொல்லி செய்கிறனால கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கூட வரலாம். பட்டு ஒரு 20 நிமிஷம் அல்லது 25 நிமிஷம் தான் ஆகும் நான் மிஷினில் உட்காந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு. இதே லைனிங் ப்ளவுஸ், காட்டன் ப்ளவுஸ் லைனிங் போடுறதா இருந்தால் ஒரு 30-35 மினிட்ஸில் முடிச்சிடலாம். பூனம், கிரேப் இது மாதிரினா ஒரு 50 மினிட்ஸ் ஆகும். ஒரு நாளைக்கு அழகாக நீங்கள் வந்து ஒரு 7 ப்ளவுஸை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம். முன்னாடி நாள் நைட்டே நீங்கள் வெட்டி வச்சுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குழப்பமும் வராது. நீங்கள் அந்த மாதிரி மார்க் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு இந்த பிரச்சனையும் வராது. இது மாதிரி மாறி வரும்போது நீங்கள் பிரிக்கிறனால தான் உங்களுக்கு டைமிங் செலவாகுது. இப்போ நெக்ஸ்ட்டு இதில் என்ன வச்சுருக்கோன்னு பாருங்கள், பட்டி. ஸோ இதை எப்படியே எடுத்து பட்டி வச்சிடலாம். ஓகேங்களா, நான் பட்டி எப்போயுமே இந்த மெத்தடில் தான் நான் வந்து தைப்பேன். நீங்கள் எந்த மெத்தடில் தைக்கிறீங்களோ அது மாதிரி தைச்சிக்கோங்க. இது வந்து நான் தைக்கிற மெத்தடு. அவ்வளோதான். நீங்கள் இப்படி அடுக்கும் போதே வரிசையாக அடுக்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எது பின்னாடி எது தைக்கிறதுன்ற கன்ஃபியூஷனாக இருக்காது. நூல் கட் ஆகுது, நான் நூல் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நூல் வாங்கும் போது இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிரி டேட் போட்டிருப்பாங்க. அந்த எக்ஸ்பிரி டேட் போட்டு வாங்குங்க. புது நூலாக இருந்தால் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி இந்த மாதிரி அடிக்கடி கட் ஆகிற பிரச்சனை வரும். நான் பழைய நூல் ஏற்கனவே யூஸ் பண்ணது இருந்தனால அது கட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு நான் புது நூல் வந்து மாட்டிக்கிறேன். இப்போது வச்சுக்கோங்க, பேக் சைடு எடுத்து சைடு எந்த அளவுக்கு வேணும்னு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே பிடிக்கிற இடத்துல தான் நம்ம நாச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்ம அளவு எடுக்கணும். இந்த இடத்துல அளவு எடுக்கக்கூடாது, மாறும். அது அந்த சைடுக்கு. இந்த சைடுக்கு வந்து நீங்கள் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இது ரெண்டையும் மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே மடித்து தைச்சிக்கோங்க. இப்படி மடித்து தைக்கும் போது கீழே வந்து நல்லா கெட்டியாக வந்து உங்களுக்கு துணி கிடைக்கும். ஸோ பட்டி வந்து உங்களுக்கு சுருங்கி போகாது. இவங்க பேக் சைடு அளவு கம்மியாக இருக்கனால இவங்களுக்கு வந்து பட்டி வந்து சின்னதாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு ஒன் சைடு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நாச்சு போட்டு வச்சுக்கோங்க. அதுதான் ஃப்ரண்ட்டில் வரணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதுவும் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பெண்ட் ஆகிற இடத்துல மட்டும் ஒரு சிசர் கட் போட்டுட்டு நீங்கள் இதை ஃப்ரண்ட் பக்கம் தான் தையல் போடணும். ஏன்னா பேக் சைடில் போட்டிங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல சுருக்கம் இருந்தால் அது நம்மளுக்கு தெரியாது, முன் பக்கம் சுருக்கம் ஆகிடும். இப்போது அதுக்கு வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் எடுத்து வச்ச அளவு பார்த்தோம். இதுக்கு ஆப்போசிட் சைடு ஃப்ரண்ட் சைடில் இருக்க அளவுகளையே நம்ம வச்சுக்கலாம்.
எப்பவுமே தச்சுட்டு என்னென்ன அளவுகள் அந்த தச்சு முடிச்ச இடத்துல நம்ம என்னென்ன அளவுகள் பார்க்கணுமோ அதை ஃபுல்லாக பார்த்து வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஏற்றம் இறக்கம் வருது. அது ஏன்னா இந்த சைடு நான் டாட்டு பெருசாக பிடிச்சிருக்கேன், இந்த சைடு நான் டாட்டு சின்னதாக பிடிச்சிருக்கேன். ஸோ அதே அளவில் பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி இப்பயே நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் பட்டிலாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருசு சின்னதாகிடுச்சு அப்படின்ற கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக நம்மளுக்கு அளவுகள் கிடைச்சிருச்சு. இப்போ ஃப்ரெண்டும் முடிஞ்சிருச்சு. இந்த ஃப்ரெண்டில் வந்து நம்ம பட்டியெல்லாம் வச்சிடலாம். ஓகேங்களா? இது ஸ்ட்ரெயிட்டன் இல்லாட்டி நல்லா ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பட்டி வச்சிடலாம். இது வந்து நான் வீ தான் வைக்க போகிறேன். நான் இந்த மடிப்பு கூட மடிச்ச மணிக்கே நான் வெட்டி வச்சிடுவேன். அப்போ எனக்கு ரொம்பவே இந்த இடத்துல வந்து அப்படியே மடித்து தைக்கிற வேலை தான். நான் வீக்கு இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் வந்து ஒரு 2-3 தடவை போட்டுக்குவேன். அப்போ அந்த வீ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். எப்போவுமே இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு லைஃப் அதிகமாக இருக்கும். இது பிரிஞ்சே வராது. எப்போவுமே இந்த பட்டிக்கிட்ட ஒரு 2-3 வீ வர மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து பட்டி ஸ்டிஃபாக கீழே நிற்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு பட்டி ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இது ஒரு 2 ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. எப்பயுமே இந்த கொக்கி பட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. நல்லா கெட்டியான பீஸாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரம் அப்படியே பிரிஞ்சுக்கிட்டு வராமல் நல்லா கெட்டியாக இருக்கும். எப்பயுமே இந்த இடத்துல நிறுத்திட்டு இப்படி வந்து இது பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராது. நான் வந்து 2 இடத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது மேலே எடுத்து வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடமும் சமமாக இருக்கும், இந்த இடமும் சமமாக இருக்கும், இதுவும் சமமாக இருக்கும். இதில் எக்ஸஸ் பீஸை கட் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது நெக்ஸ்ட்டு நெக்கு. எப்போதுமே நெக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கை வைங்க. ஏன்னா கை வச்சுட்டோன்னா அது என்னமோ ரொம்ப பெரிய கிளாத்தை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு மலப்பாக இருக்கும். ஸோ அதனால் நெக்கை முடிச்சுட்டு நெக்கை வைக்கிறது இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பீஸ் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. ஒரு எல் சேஃபுக்கு இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த எஜ்ஜுலேருந்து இந்த எஜ்ஜு வரைக்கும் கிராஸாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு கிராஸ் பீஸ் வந்து இப்படி ரெடி ஆகிடும். வெட்டுறதுமே நம்ம கிராஸில் தான் வெட்டி இருக்கணும். இழுத்தா நல்லா இழுத்து கொடுக்கணும். அதுதான் கிராஸ் பீஸு. அந்த கிராஸ் பீஸே நம்ம கிராஸில் தான் தைக்கணும்.
ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிடக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிங்கன்னா அது வந்து திரும்ப இந்த மாதிரி இழுத்து கொடுக்காது. எப்பயுமே எந்த பிசடாக இருந்தாலுமே நீங்கள் தைக்கும் போதே அந்த பிசடை ஃபுல்லாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து லாஸ்ட்டில் பிசடு கட் பண்ணுற வேண்டிய வேலைன்னு ஒன்று தனியாக இருக்காது. ஓகேங்களா? இல்லாட்டி நீங்கள் பிசடு கட் பண்ணுறதுக்கே ஒரு 2 நிமிஷமாவது ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். எந்தெந்த இடத்துல பிசடு இருக்குன்னு பார்த்து நம்ம கட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அதனால நான் தைக்கும் போதே பிசடு ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பேக் பீஸஸ் ஃப்ரண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு எனக்கு ரொம்பவே நூல் கட் ஆகுது. ஏன்னா உங்களை சீக்கிரமாக தச்சு காமிச்சிட்டேன்னா அப்படின்றனால கட் ஆகுது. சிலர் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டும் தைப்பாங்க. நான் வந்து கட் பண்ணும் போதே நான் வந்து அதை மார்க்கிங்காக பண்ணி வைக்கிறனால எனக்கு அந்த அளவுக்குலாம் கன்ஃபியூஷன் ஆகாது. நீங்களும் இந்த மாதிரி மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக் பீஸை வச்சிடலாம். இப்போ எல்லாருமே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வைப்பாங்க. பட் நான் இப்படி தான் வைப்பேன். இப்படி வைக்கும் போது நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா இருங்க காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது ஒன்று சொன்னாப்பில் 1/4 இன்ச்சு கண்டினியூஸாக 1/4 இன்ச்சில் தையல் போட்டுக்கணும். இது கிளாத்து சின்ன கிளாத்து தான். ஸோ அதனால் வந்து எனக்கு அந்தளவுக்கு பட்டிக்கெலாம் துணி பத்தாமல் தான் இருந்துச்சு. எப்போவுமே கழுத்தை அந்த பெண்ட் ஆகிற இடத்துல நிறுத்தி கழுத்தை பெண்ட் பண்ணுங்க. வந்து கிராஸ் கட் போட்டுக்கிறேன். பெண்ட் ஆகிற இடத்துல இந்த மாதிரி ஒரு சிசர் கட் போட்டு விடுங்க. வந்து அழகாக உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். இப்போது நான் வந்து இதை அப்படியே ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிறேன். அந்த அமுக்கு தையல் வந்து உள்ளே இந்த பிசடு துணி மேலே தான் இருக்கணும். பாடி பீஸில் தையல் விழுவக்கூடாது. இப்போது இதை ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி இந்த பிசடு ஃபுல்லாக உள்ளே விட்டுருங்க. உள்ளே விட்டுட்டு இதை வந்து இன்னும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிசடு எதுவுமே இந்த பக்கம் தெரியாது. இதே நீங்கள் ரெட்டையாக மடித்து வச்சு தைச்சிங்கன்னா பிசடு இந்த பக்கம் குட்டி குட்டியாக தெரியும். நானும் ப்ளவுஸில் அப்படி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துலலாம் பிசடு தெரியுது பார்த்தீங்களா? ரெட்டையாக மடித்து வச்சு தைச்சா இந்த மாதிரி பிசடு தெரியும். பிசடு தெரியக்கூடாதுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கணும். அப்படியே ஒரே அளவாக மடித்து வச்சு கழுத்து பீஸையும் இழுக்கக்கூடாது, பாடி பீஸையும் இழுக்காமல் நல்லா நீட்டாக ஒரே அளவாக ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுகிட்டே வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையுமே அந்த கழுத்து பீஸுக்கு கீழே பிசடு தெரியாது. ஓகேங்களா? இப்போது இதில் ஓர தையல் ஒன்று போட்டுக்கலாம்.
ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தைச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கையை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மார்க் பண்ணது தான் ஃப்ரெண்ட் உள் பக்கம். இந்த இடத்துல நாச்சு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து முன்பக்கம் வரணும். ஸோ அப்படியே வச்சுட்டு இன்ச் பை இன்ச்சாக நகர்த்திட்டே வாங்க. நகர்த்திட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். இப்படி லைட்டாக இதை தூக்கி பிடிச்சிக்கிட்டே தைச்சிங்கன்னு வைங்களா, உங்களுக்கு அந்த பெண்டு வந்து அழகாக கொடுக்கும். இப்போது நான் வந்து 2வது தையல் போட்டுக்கிறேன். எப்போவுமே கை வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் தையல் பிடிங்க. பார்த்தீங்கன்னா தையல் போட்டு முடிச்சாச்சு. ஓகேங்களா, இப்போது தச்சு முடிச்சுட்டு நீங்கள் டவர் அடிங்க. இல்லைன்னா 2 பக்கமும் ஒரே மாதிரி டவர் அடித்து வச்சுருப்போம். அப்போது இந்த இடத்துலையும் தப்புகள் வரும். அப்போ நம்ம உட்காந்து பிரிக்கணும். ஸோ எப்பயுமே கையை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கீழே பார்டர் மடிச்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பயுமே பிரிக்கிற வேலையை குறைச்சிட்டாவே அது வந்து நம்மளுக்கு சைடு வந்து செக் பண்ணிக்கலாம். சைடு செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற இறக்கம் எதுவுமே இல்லாமல் நல்லா கிடச்சிரும். ஓகேங்களா, நம்ம ஃபஸ்ட்டு இதை அளவு வச்சு நம்ம டாட்டு பிடிச்சோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல வச்சு நீங்கள் வச்சு பாருங்கள். உங்களுக்கு ஏற்ற இறக்கம் எதுவுமே இருக்காது. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைடு கையை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரியும் கை அடிக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த சைடு முடிச்சுக்கோங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, எனக்கு சென்டர் பாயிண்ட் வந்து நகண்டு போயிடுது அப்படின்னு உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரியும் கை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நான் இதிலேருந்து 2வது தையல் போடுறேன். இப்போ இந்த சைடு 2வது தையல் விழுந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபஸ்ட்டு தையல் போகுது. இப்போ 2வது தையல் இந்த பாதியிலேருந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு ஃபோல்டிங், 2 ஃபோல்டிங். இதை நீங்கள் ஹெம்மிங் விடனாலும் விடலாம். நான் வந்து ஹெம்மிங் அவ்வளோவா ஹெம்மிங் பண்ண மாட்டேன். இப்போயும் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த ஏற்ற இறக்கம் வராது. இது எக்ஸஸாக நம்ம வந்து ஏற்கனவே 1/2 இன்ச்சு விட்டு தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். எக்ஸஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி விட்டால் பிரச்சனை இல்லை, பத்தாமல் தான் கட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இப்போ வந்து நான் சைடு அடிச்சிடலாம். சைடுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதை 2 ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு இந்த பேக் சைடையும் ஃபோல்ட் பண்ணிடுவோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த சைடு மார்க் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் அப்படியே தூக்கி வச்சு இது எந்த பக்கம்னு பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அந்த பக்கம் ஒரு மார்க். அதே மாதிரி இதுக்கும் இது எந்த பக்கம்னு பார்த்துக்கோங்க. அந்த பக்கமும் ஒரு மார்க். இவ்வளோதான். ஃபஸ்ட்டு கீழே மார்க் பண்ணிக்கிட்டாச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கிங் இங்கே இருக்குது, இதுக்கு நேராக ப்ளவுஸ் வச்சுக்கோங்க. இந்த மார்க்கிங்கும் ஒன்றா வச்சுட்டு ஃபஸ்ட்டு தையல் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு தான் இப்போ இந்த ஹார்ம் ஹோல் வந்து மார்க் பண்ண போகிறோம். இது வந்து கொக்கி பக்கம்னா நீங்கள் கொக்கி பக்கம் இருக்கிற ஆர்ம் ஹோலை தான் அளவு எடுக்கணும். சரிங்களா? இப்படி வச்சு கரெக்டாக இங்கே இருக்கு, அதை அளவு எடுத்துட்டு இப்போ இதோட கையுடைய சுற்றளவு மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த சைடும் நீங்கள் பார்டர்லேருந்து தையல் போடுங்க. கையிலேருந்து தையல் போட்டிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு இந்த ப்ளஸ் பாயிண்ட்டே வராது. சரிங்களா? இப்போது இந்த மார்க்கிங் வச்சாச்சு. இப்போ இது வி பட்டி. ஸோ கையில் வி பட்டி பக்கம் எடுத்துக்கோங்க. வி பட்டி பக்கம் எடுத்துட்டு மேலே ஸ்கூலர்லேருந்து ஆர்ம் ஹோல் மார்க்கிங், நெக்ஸ்ட்டு சுற்றளவு மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பண்ணிவிட்டு நிறுத்திக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தையல் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அளவுகள் எடுத்துக்கணும். அளவுகளை எடுத்துட்டு தான் அடுத்து எக்ஸ்ட்ரா தையல் போடணும். இந்த தையலுக்கு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அளவுகள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆர்ம் ஹோலுக்கும் ஜஸ்ட்டுக்கு அளவு எடுத்துக்கோங்க. பேக் ஆர்ம் ஹோல் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அளவு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்தையும் அளவு எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு கழுத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கழுத்தையுமே செக் பண்ணிக்கலாம். கழுத்தை வந்து ஃபஸ்ட்டே செக் பண்ணிக்கணும். நம்மளுக்கு அக்யூரேட்டான அளவு கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சைடில் எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ப்ளவுஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி டிப்ஸ் வேணும்னா பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இது வந்து நான் நூல் கட்டான பகுதியை விட்டுட்டு நான் அப்படியே தான் ஓட விட்டுருக்கேன். நான் இதில் வேறு எந்த கட்டிங்கும் எடிட்டிங் பண்ணலை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் வீடியோவே 33 நிமிஷம் தான் ஓடி இருந்துச்சு. அதில் நூல்லாம் இப்போது நான் தைக்கும் போதே பிசெல்லாம் வெட்டிக்கிட்டனால எனக்கு தைக்க தேவை. இப்போது இந்த இடத்த ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் வச்சுக்கலாம். இப்போ நூல்லாம் கட்டான பகுதியில் தவிர 29 செகண்ட் தான் ஓடி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ளவுஸ் தைச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நான்